ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. நீங்கள் ரிசல்யூஷன்லாம் எடுக்கிற பிரச்சனை கிடையாது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய பிளெச்சர்ஸ் ரிப்போர்ட்னு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டாப் ரேங்கிங்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் டிவிஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விமன்ஸ் டிவிஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரிலேட்டட் பேச வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ரொம்ப லென்த் வீடியோவாலாம் இருக்காது. ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். சரி, இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஆல்சோ எப்பயும் சொல்கிறத நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் ஆல்சோ இப்போ யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ நிறையவே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வராத பட்சத்துக்கு நீங்கள் யூடியூப் போனால் ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுக்க வச்சுருக்கேன். சரி, இப்போ கரண்ட்டாக அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் முடிஞ்சதை பற்றி பேசி ஆகணும். இப்போ 2024 நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்களா வச்சு செஞ்சிருச்சு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மோட்டிவேஷனோட வரணும்டான்ற மாதிரி. பட் 2024 பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம யூடியூப் வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 2024 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 360 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. இந்த வருஷம் அதாவது அந்த 2024 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கேன், 1.6K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2K ரோடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா விஷயங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன். பட் என்னால் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு பெரிய தடைகளெல்லாம் தாண்டி தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக சேனலெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஆல்சோ செமஸ்டர் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட்டாக இந்த வருஷம் நான் எவ்வளோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டேன்றது கூட எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வியூஸ் வருதுன்னு கூட தெரியாது. நான் ஒரு வீடியோக்கு இவ்வளோ வருதுன்னு மட்டும்தான் பார்ப்பேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நான் வந்து லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது 2023 மட்டும் எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வியூஸ் கிடச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 53,000K வந்து பார்த்திங்கன்னா 53,000 தான் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சேனலோடைய இயர்லி வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சுன்னா 400K வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ WD ரிப்போர்ட் வைஸே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன்னா ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நான் சேனலில் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ தேவையில்லாமல் கிரிஞ்சு பண்ணாமல் நம்ம அப்டேட்ஸ்குள்ள ஸோ நம்ம உழைப்பை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நம்ம உழைப்பை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக மூவ் ஆயிடலாம். இப்போ வரைக்கும் பிளெச்சர்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் டிவிஷனுக்கான டாப் ரேங்கிங்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் டாப் 10ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் பார்த்திங்கன்னா இருக்காங்க. 9th பிளேஸில் ஜேட் கர்கில் இருக்காங்க. 8th பிளேஸில் ஸ்டிஃபனி ஸ்டாட்டன். அண்ட் ஆல்சோ 7th பேஜில் பெக்கி லிஞ்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6வது பிளேஸில் நயா ஜாக்ஸை கொடுத்துருக்காங்க. 5வது பிளேஸில் பேலி. அது மட்டும் இல்லாமல் 4th பிளேஸில் நம்மளுடைய பியாங்கா பெலர் இருக்காங்க. 3rd பிளேஸில் இயோஸ்கை. 2nd பிளேஸில் ரியா ரிப்ளே. அண்ட் ஆல்சோ நம்பர் 1ல் நம்மளுடைய லிவ் மார்கனை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்பர் 1ல் லிவ் மார்கன் கொடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் 7th பிளேஸில் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெக்கி லிஞ்ச் எனக்கு தெரிஞ்சு 2024 ஒரு ஆஃப் இயருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஏன் வந்து டாப் ரேங்கிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்றதை நான் கண்டிப்பாக கேட்பேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன தான் பெக்கி லிஞ்ச் ஃபேனாக இருந்தாலும் ஸோ நமக்கும் ஒரு நியாயம்லாம் வேணாமா? அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மென்ஸ் டிவிஷனுடைய டாப் ரேங்கிங்ஸை பார்த்தலாம். ஸோ மென்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் ரேங்கிங்ஸை கொடுத்துருக்காங்க. 10th பிளேஸில் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 9th பிளேஸில் சமிசேன் இருக்காரு. 8th பிளேஸில் நம்மளுடைய வைபர்வெல் ராண்டியட்டனை கொடுத்துருக்காங்க. 7th பிளேஸில் ஜே உசோ. 6th பிளேஸில் நம்மளுடைய செத் ராலன்ஸ். அண்ட் ஆல்சோ 5th பிளேஸில் நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டாப் 5லேருந்து 10th வரை ரேங்கிங் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ 4th பிளேஸில் டேமின் பீஸ் இருக்காரு. 3rd பிளேஸில் கந்தர் இருக்காரு. 2nd பிளேஸில் நம்மளுடைய ட்ரூ மேக்கண்டயர். அண்ட் ஆல்சோ 1st பிளேஸில் யார் பண்ணுறது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வரைக்கும் கரண்ட்டாக இருக்காங்க. இந்த ரேங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளெச்சர்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருந்தாங்க. இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் கிடாவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டடாக இருக்கட்டும், எல்லாருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிவிஷனில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அது கான்ட்ரவர்சி கிடையாது. இந்த ரேங்கிங்கில் ஒரு டாப் 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கான்ட்ரவர்சலாக இல்லை. 5க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ட்ரவர்சலாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கிறணும், செத் ராலன்ஸ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்ஆக்டிவாக தான் இருந்திருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணுமான்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு கை கூட்டி எண்ணிடலாம் அவர் கம்ப்ளீட் பண்ண மேட்சஸ்லாம். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி அவரோட ஹைப் WWE வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க போல். அது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் இயர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர்.